இப்போ அமர்தால படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்ட் டைம் ஜாப்னு சொல்றீங்கல்ல, அது உண்மையா சார்? பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே 5 ஸ்டார் அண்ட் 7 ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ட்ரைனிங் அனுப்புறோம். ஐஇடின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் ட்ரைனிங். ஸோ பட் அவங்கனால வந்து பார்ட் டைம் ஜாபான ரெஸ்டாரண்ட், ரெசார்ட்ஸ், கெஃபே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம ட்ரைனிங் அனுப்புறது இல்லை. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஷரும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஏன்னா ஃபியூச்சர்ல நாளைக்கு அவங்க வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப ஃபினான்ஷியலாவும் அவங்களுக்கு கை கொடுக்குது, நாலேஜ் வைஸும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்குது. அந்த ஃபினான்ஷியல்ன்றது வந்து அவங்க மினிமம் ஒரு 8,000 10,000 ஏர்ன் பண்ணும் போது, அதாவது ஈவினிங் ஆஃப்டர் 5 o'clock இருந்து டில் 10 o'clock அண்ட் சாட்டர்டே சண்டே இதுக்கு மட்டுமே நாங்க வந்து நியர்லி 8,000 10,000 வந்து வாங்கி எடுக்கிறோம். ஏன்னா மார்னிங் காலேஜ் வந்து 9 to 3:30. அப்ப 3:30க்கு அப்புறம் அவங்க 5 o'clock போறப்ப 5 to 10 அந்த 5 hours ஒர்க் பண்றதுக்கே இந்த சேலரி கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ நாலேஜ் வைஸும் அவங்க வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க, ஃபினான்ஸ் வைஸும் அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க. இதை வச்சுட்டு அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸையோ ஆர் செமஸ்டர் ஃபீஸையோ அவங்களால பே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அனுப்பும் போது எல்லாமே கார்பரேட் செக்டர்ஸ்க்கு தான் நம்ம அனுப்புறோம். கேஎஃப்சி, காஃபி டே, மெக்டோல், பீஸா ஹட் இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க போறப்ப அங்க இருக்கக்கூடிய நாலேஜையும் கத்துக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டைரக்டா கிச்சன்ல போய் ஒரு ப்ரொடக்ஷன்ல என்னென்னலாம் பண்ண முடியுது அப்படின்றதையும் டைரக்டாவா அவங்க வந்து கத்துக்கும் போது நாளைக்கு ஃபியூச்சர்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறப்ப ஈஸியா வந்து கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க.